ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நான் காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருட்களில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். தேவையான மட்டும் கால் பண்ணுங்கள். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ் இமேஜ்லாம் வரும். அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மாட விளக்கு தான். நல்ல கனமான ஒரு மாட விளக்கு, பெரிய சைஸு, 4 இன்ச்சு ஹைட்டே, நல்ல பெரிய சைஸு, 4 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது, 2.5 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது, கனமாக நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது, புழங்காத ஒரு விளக்கு, அந்த காலத்தில் செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது. இந்த சுண்ணாம்போடு இருக்குது பாருங்கள். இது வந்து 1500 1500 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு மாட விளக்கு. நம்ம தூக்கும் போதே அவ்வளோ ஒரு கனமாகவும் வெயிட்டாகவும் தெரியும், நமக்கே அதை ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்குறது கருங்காலியில் இருக்கக்கூடிய சிலைகள். ஒரு 3 சிலை நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆன்டிக் கேட்டகரியில் இருக்கவங்க வாங்குறது. இந்த சிலைகளோட அமைப்பு பார்த்தோம்னாலே வித்தியாசமாக இருக்கும். அது ஒரிஜினல் கருங்காலி. உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆஃப்ரிக்கன் சிலைகள். இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடியது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் இருக்கக்கூடியது. அந்த முக அமைப்புக்காகவே வாங்கிட்டு வந்தது தான். பார்த்தோம்னாலே ரொம்ப அந்த பழமைங்கிறது தெரியும். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்று வித்தியாசமாக செஞ்சுருக்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரியான எப்படி இந்த மாதிரி அந்த பர்பஸ்க்கு செஞ்சுருக்காங்கங்கிறது தெரியல. பட் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. அந்த பார்க்கவே நல்ல அந்த முக அமைப்பு, அந்த ஸ்டைலு, ஒவ்வொரு சிலைக்கும் உள்ள கண்ணு, மூக்கு, இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா ஒரு 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. ரொம்ப கிடைக்காது இந்த மாதிரி. இதெல்லாம் அபூர்வம், எப்பயாவது ரேராக கிடைக்கக்கூடியது. அதுவும் ஒரிஜினல் கருங்காலி. இது 3 அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். ஒரு பீஸ் வந்து 2400 வரும். 4 பீஸும் 7200 விலைக்கு கொடுக்குறேன். 3 பீஸ், 3ஐயும் சேர்த்து தான் செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். 3 பீஸும் 7200 7200. நல்ல வித்தியாசமாக உள்ளது 3மே. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு 3 கிண்ணம் தான். 3 கிண்ணமும் நல்ல சின்ன சைஸு, வித்தியாசமாக இருக்கக்கூடியது. ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி சின்ன சைஸ், 3 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம பூஜை அறையில் நீர்வளாவா அந்த மாதிரி இதுகளுக்கு வச்சுக்கலாம். இல்லை மினியேச்சருக்கு கூட ஒரு செட்டை மாதிரி வச்சுக்கலாம். இது 3 சேர்ந்து 1200 1200 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு உருளி. ரொம்ப வித்தியாசமான நல்ல கனமான ஒரு உருளி, பருப்பு உருளி. நல்ல இதுவும் அது ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் அந்த இதோடையே இருக்குது. அதில் வந்து ஒரு இனிஷியல் போட்டிருக்கு. அந்த நல்ல புழங்காத அந்த காலத்து பீஸு. லேசாக தட்டணும்னாலே அப்படி ஒரு வைப், அந்த சவுண்டு அப்படி இருக்கும். ரொம்ப நேரம் கேட்குது அந்த அதிர்வு. அவ்வளோ நிறைய வெள்ளியம் கலந்த ஒரு பருப்பு உருளி. நல்ல கண்டிஷனில் உள்ளதுங்க. இதோட சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 3600 விலைக்கு கொடுக்குறேன் பருப்பு உருளி. அடுத்த பார்க்குறது ஒரு காப்பர் சட்டி தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம எதாவது கூட்டு வைக்க, இல்லை பிரசாதம் பண்ண, ஒரு கேசரி பண்ணி நம்ம கோயில் சாமிக்கு வைக்க, அந்த மாதிரி. ஏன்னா இப்போ காப்பர் சட்டினா அது நமக்கு தனியாக தெரியும். பூஜை பர்பஸ்க்குன்னு மட்டும் வச்சுக்கலாம். நல்ல வித்தியாசமானது. அதுவும் அந்த காலத்து காப்பர். அந்த கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. 4 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு இருக்கக்கூடியது. நம்ம தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு நம்ம பொருளோட குவாலிட்டி தெரியும். இது வந்து 1600 காப்பர் சட்டி 1600 விலை கொடுக்குறேன். அடுத்தா பார்க்குறது 2 சொம்பு தான். அது காவடி சொம்புன்னு சொல்லக்கூடியது. மீடியம் சைஸ் ஒன்று, நார்மல் சைஸ் ஒன்று இருக்கக்கூடியது. நல்ல கனமாக திக்காக இருக்கும். நம்ம இதுவும் அது மல்டிபர்பஸாக தீர்த்தம் எடுத்து வைக்க அந்த மாதிரி வச்சுக்கிறது தான். ஒன்று வந்து இந்த வந்து நல்லா அதிலேயே வெட்டெழுத்து போட்டிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப பழமையானது. 3 இன்ச்சு சைஸ், சின்னது வந்து 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. பெருசு வந்து 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2ஐயும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். சின்னது வந்து 700, பெருசு வந்து 900, 2 சேர்த்து 1600 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை. விநாயகர் சிலைன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக சூப்பராக இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. நல்ல அபயஹஸ்தத்தோட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. உடை அமைப்பு, பின்னாடி இருக்கிற அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாமே அவ்வளோ ஒரு திருத்தமாக, ஒன்றுமே அவ்வளோ தெளிவாகவும் திருத்தமாகவும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து, நீங்களே வந்தால் எப்படி செலக்ட் பண்ணி எடுப்பீங்களோ அப்படி தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலில் போட்டுட்ருக்கோம். அது வந்து கீழே வந்து கொஞ்சம் சின்ன மூஞ்சூர் இருக்க மாதிரி, மற்றபடி ஆபரணங்கள் அமைப்பு எல்லாமே அவ்வளோ ஒரு திருத்தமாக தெளிவாக இருக்குது. சைஸ் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 5.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அகலம் உள்ளது. 3900 3900 விலை கொடுக்குறேங்க. எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் நம்ம ரேட்டு சொல்கிறதெல்லாம். இது இப்போ அடியில் வச்சுருக்கிறது வந்து ஒரு ட்ரே தான். அது வந்து இந்த மாதிரி ட்ரே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம்.
3 ட்ரே செட்டாக உள்ளது. தேக்கு மரத்தே ட்ரே, அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்க. சின்ன சைஸ் ஆனால் கொஞ்சம் சைஸ் வந்து 5 இன்ச்சு ஒன்று, சின்ன சைஸ் வந்து 5 இன்ச்சு தான் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது 6 இன்ச்சு, அதுக்கு அடுத்தது 6.5 இன்ச்சு, 3 சைஸு. இப்போ நம்ம ட்ரே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையே திருப்பி வச்சு நம்ம ஒரு பீடை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக அந்த ட்ரே வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஸ் வந்து மட்டமாக இருக்கிறதுனால, ப்ளஸ் வந்து ஒரு சைடு அகலமாகவும் ஒரு சைடு குறுகலாகவும் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து சின்னது 5 இன்ச்சு, மீடியம் சைஸில் வந்து 6 இன்ச்சு, பெருசு வந்து 6.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2100 ரூபா, 2100ன்னு விலை கொடுக்குறேங்க, 3 பீஸும் சேர்த்து. எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட்டில் உள்ள ஒரு கேண்டில் ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடியது தான். சென்டர் பார்ட் இதில் வந்து கேண்டில் வச்சு வைக்கக்கூடியது, நல்ல வித்தியாசமான ஒரு இது. அவ்வளோ அந்த மரத்தோட தன்மை அவ்வளோ அழகாக இருக்குது. அது அந்த சில இது வந்து மரத்துக்காக எடுத்துகிட்டு வர்றது தான். ரெண்டையுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். சைஸ் வந்து ஒரு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ரெண்டும் சேர்ந்து அப்படியே 1400 ரூபா. ஒரு பீஸ் 700 வரும், 2 பீஸும் 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் செட்டு தான். இது வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு. எல்லாமே 1.5 இன்ச்சு தான் வரும். இது பாருங்கள், ஒரு சின்ன குடம், இப்போ சொம்பு மாதிரி இருக்கக்கூடியது. நம்ம பெரிய சொம்பு பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே சின்னது, பெருசு கூட கிடைக்கும், இது கிடைக்காது. அதனால் ரேட்டும் கூட இருக்கும். அதுக்கடுத்து ரசவாளி, அதுக்கடுத்து ஒரு சாம்பார் வாளி, சாதம் வடிக்கிற பானை மாதிரி இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குங்கும சிமிழ். இது ஒரு சந்தன பேலா மாதிரி இருக்கிறதுலே மினியேச்சரு. எல்லாமே எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வரும். அதில் 3 கிண்ணம், சின்னதாக ஒரு 3 கிண்ணம், ஒரு சின்ன தோசை திருப்பி, ஒரு சின்ன ஒரு குத்து விளக்கில் எவ்வளோ சின்ன சைஸ் பாருங்கள். நம்ம அவ்வளோ ஒரு சின்ன சைஸு. இது இவ்வளோ சின்னதாக ஒரு விளக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு பித்தளையில் செஞ்சு, ஒரு பித்தளையில் ஒரு பொருள் செய்கிறதுனா உருக்கி ஊற்றி அதை வந்து ராவி ஸ்மூத் பண்ணி நிறைய அவ்வளோ வேலை பார்க்கணும். அதுக்கு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. ஒரு மெட்டலில் ஒரு பொருள் செய்யணும்னா அந்த செட்டு வந்து 2400 ரூபாங்க, 11 பீஸ் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் பவுல். நல்ல இதெல்லாம் வந்து வெள்ளை பித்தளையில் இன்றைக்கி பொருள் கிடைக்கிறதே இல்லை. நம்ம சொல்லி வச்சு வாங்கி ஒவ்வொரு வீடியோக்கும் போட்டுகிட்டே இருக்கோம். அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி நம்ம போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு பொருளை. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. டிசைனெல்லாம் இதில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக என்கிரேவிங் டிசைன் இருக்கக்கூடியது. தோரணம் மாதிரியான ஒரு என்கிரேவிங் டிசைனு. பித்தளையிலே இந்த மாதிரி ஃப்ரூட் பவுல் கிடைக்கிறதில்ல. இது வந்து முழுக்க வெள்ளை பித்தளை. சுற்றிலும் பார்த்தோம் அதே மாதிரி ஓரளவு யூஷுவலாக இருக்கிறத விட நல்லா அழுத்தமாகவே இருக்கக்கூடியது. அந்த வரம்பெல்லாமே டிசைன் இருக்குது. இது சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உடையதுங்க. 4900 ரூபான்னு விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் சென்டரில் ஒரு டைனிங் டேபிளில் சென்டரில் ஃப்ரூட்ஸ் வச்சு வச்சுக்கலாம். அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு ஆப்பிள் தூக்கு தான். ஆப்பிள் தூக்கில் 2 தூக்கு போட்டிருக்கோம் நம்ம இன்றைக்கி. இது எல்லாம் பெரிய சைஸ் தூக்கு. ஆப்பிள் தூக்கு ஒரு கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு 5-6 லிட்டர் கிட்ட கொள்ளளவு உடையது, பெரிய சைஸு. நல்லாவே நம்ம இது எது வேணாலும் போட்டு கொட்டி வச்சுக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல கண்டிஷனில், அதுலேயே மீடியம் சைஸு, ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். ஆப்பிள் தூக்கெலாம் இப்போ டிமாண்டு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். மீடியம் சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அது வந்து ஒரு 2 லிட்டர் பிடிக்கும்னா, பெருசு வந்து 5-6 லிட்டர் கிட்ட பிடிக்கும். பெருசு 7.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு. சின்னது வந்து 1900, மீடியம் சைஸ் 1900 ரூபானும், பெருசு வந்து 3600 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாளி, பெரிய சைஸ் வாளி. நம்ம இது யூஸ்வலாக இப்போ பித்தளை வாளியெல்லாம் பெரிய சைஸ் வர்றது அழுத்தம் இருக்காது. இது பார்த்தோம்னா மேலே அவ்வளோ கனமாக கம்பி கொடுத்து மடக்கியிருப்பாங்க, அடியில் பாதம் வச்சுருப்பாங்க. அது அழுத்தமாக இருக்கும் இந்த வாளியெல்லாம். இன்னும் எத்தனை வருஷம் போட்டிருந்தாலும் அப்படியே ஒன்றுமே நெளியாமல் கொள்ளாமல் அப்படியே இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த வாளியோட அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ஆளிலை டைப் இருக்கக்கூடியது. காம்பு இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா, கைப்பிடி எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு ஹைட்டுக்கு 11 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. 15 லிட்டர் கிட்ட கொள்ளளவு உடையது. நல்ல பெரிய சைஸ், பாத்ரூமில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். 3 கிலோ வெயிட் இருக்குது. இது கிலோ 1500 ரூபான்னு விலை கொடுக்குறாங்க. 4600 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 4600. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.